என்ன மாமா? ஆ வேகாத வெயில்ல பூ எடுத்துக்கிட்டு இருக்க. வேற வழி. ஆள விடுனா கேட்குறியா? ஆள விட்டா என்ன நிலைமைன்னு உனக்கு தெரியும்ல பிரியா. நீயே பேசலாமா? தெரியும் தான். ம். நானே சொல்றேன். சொல்லு. இங்க பாருங்க, இந்த முல்லைப்பூ இருக்கு இல்லையா? ரொம்ப மினி மினியா தான் இருக்கும். இது எடுத்து கொண்டு போய் சேர்த்தோம்னா மார்க்கெட்ல, விவசாயிகளுக்கு கிடைக்கிறது ரூ. 200 ரேட்டு. ரூ. 180லேருந்து ரூ. 250 ரூ. 200ன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜா. இத ஒரு ஆள வச்சு பெறக்கலான்ட்டு நம்ம கூப்பிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு, ஏன்னா நெறைய காடு இருக்குது. அங்க பாருங்க எவ்வளோ செடிகள் இருக்கு பாருங்க. அத்தன செடியும் நாங்க 2 பேரா எடுக்கிறது சாத்தியம் இல்ல தான். இது ஈவினிங் டைம்ல காலை டயத்துல தான் எடுக்கணும். காலை டயத்துல தான் எடுக்கணும். நாங்க இன்னுமே இத எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மணி 3 மணி ஆயிப்போச்சு. இப்போ போய் மார்க்கெட்ல போய் நான் போடணும். அதாவது எடுக்க வர்றவங்களுக்கு கூலி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 150. எங்களுக்கு ரூ. 200. எடப்பட்ட தூரம் எவ்வளோ? வெறும் ரூ. 50 தான். அந்த வித்து குடுக்குறான் பாரியா, அந்த கமிஷன் புஷ்ப வியாபாரி. அவனுக்கு இந்த ரூ. 200ல 10% போயிருது. ரூ. 20 அவருக்கு போயிருது கிலோவுக்கு. இதுலயும் இந்த எடையிலயும் கொஞ்சம் ஆட்டைய போடுவாய்ங்க. அது நமக்கு தெரியாது. அப்படிங்களாட்டியும் அத ஜோலியா முடிச்சு விட்டுருவாய்ங்க. விவரமான விவசாயிக கொஞ்சம் அதுல சுதார்ப்பா இருப்பாக. அதுலயும் போயிருதுக. என்ன பண்றது? அ மீதி இருக்கிறது வெறும் ரூ. 30 தான் கிலோவுக்கு. அவங்கள கூப்பிட்டா எங்களுக்கு கிடைக்கிறது ரூ. 30 தான். அந்த ரூ. 30 தான் நாங்க அந்த உரம் போட்டது, களை எடுத்தது, மருந்து அடிச்சது, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தல சுத்திரும். அந்த முன்னோர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? உழவன் கணக்கு பார்த்தா, உலக்க கூட மிஞ்சாதாம். அதே கரெக்ட்டா தான் மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் இருக்கு. அடிக்கிற வெயில் எங்க திண்டுக்கல்ல எல்லாம் கால கீழ வைக்க முடியல. செருப்ப போட்டு தான் வேல பார்க்குறோம். என்ன? அதாவது நாங்க சாமி மாரி இந்த நிலத்த வந்து நாங்க நெனைக்கிறோம். ஆனா அடிக்கிற வெயில்ல கீழ தண்ணியே விட முடியல. அந்த அளவுக்கு வறட்சி ஆயி போச்சு. மேலேயும் ஹீட்டு, கீழயும் ஹீட்டு. நாங்க என்ன பண்றது? விட்டா பாலைவனம் ஆயிடும் போல திண்டுக்கல். அதான் என்ன பண்றது? இப்போ விவசாயிகள் வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்டின்னா, காய்கறியும் இந்த மாரி வந்துருச்சு. இந்த இதே நிலைமை தான் சில காய்கறி